ஒரு வாரத்தில் 3-4 பாடம் மேலே வரக்கூடாது. எல்லோரும் எதிர்பார்த்த விஜய் சேதுபதி சாரனுடைய ஏஸ் படம் வந்திருக்கு. அதோட சேர்ந்து 7 திரைப்படம் வருது. ஸ்க்ரீன் கவுண்ட் சம்பந்தமாக மிகப்பெரிய தவறான புரிதல் ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. இவங்க சும்மா எனக்கு வந்து எனக்காக சும்மா நகைச்சுவைக்காக சொன்னாங்க. ஆனால் இது என்னோட கடமையாக நினைக்கிறேன். இதை நான் கன்வே பண்ணணுங்கிறது. அதாவது என்னென்னா, ஒரு படம் 8 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படத்துக்கு 100 பிரிண்ட் போதுமானது. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அதிகமாக ஸ்க்ரீன் போட்டாலே பெரிய கலெக்ஷன் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான புரிதல் வந்து போயிட்டுருக்குது. நான் வந்து கீதா கோவிந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படத்தை தெலுங்குலேயே ரிலீஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த படம் வந்து 56 பிரிண்ட்டு. முதல் நாள் வந்து கிராஸ் வந்து 1 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுச்சு. அதுக்கு பிறகு பெரிய பொருட்செலவில் அதே ஹீரோவை வச்சு மிகப்பெரிய டைரக்ட் பண்ணி தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு படத்தை 275 திரையரங்குகளில் வெளியிடுறோம். அப்போது அந்த படத்தோட ஓப்பனிங் டே கிராஸ் வந்து 55 லட்சம் தான் பண்ணுச்சு. ஸோ இங்கே வந்து என்னென்னா, ஒரு படம், அந்த படம் வந்து அந்த படத்துக்கு தேவையான ஸ்க்ரீன்ஸு, அந்த ஸ்க்ரீன் வந்து எப்படின்னா எங்கே மாதிரியான இருக்குன்னா, ஒரு வாரத்துக்கு இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, வாரத்துக்கு 5 படம் 6 படம் வராதிங்க அப்படின்னுலாம் சொன்னாங்க. ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. என்னென்னா, 250 திரைப்படங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து உருவாக்கப்படுதுன்னா 52 வாரமே இருக்குது. அந்த 52 வாரத்தில் ஒரு வாரத்துக்கு 5 படம் ரிலீஸ் ஆனால் தான் அந்த 250 திரைப்படங்களுமே ரிலீஸ் ஆக முடியும். இது தவிர்த்து தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம், மற்ற மொழி திரைப்படங்களும் உள்ளே வருது.